உங்க சின்ன அண்ணனோட கோவம் என்னன்னு தெரிஞ்சோம் நீங்க ஏன் அவர்கிட்ட சண்டைக்கு போனீங்க? ஒண்ணுக்கும் உதவாதவன் அந்த பையன் குமரவேலு. அவனே ஏதாவது சொன்னாலே எங்க அண்ணன் வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வராரு. ஏய், என் புள்ள சொக்க தங்கண்டி. அவனே ஏதாவது சொன்னா சும்மா இருப்பேனா? அத்தை, நீங்க என்னையும் கூட்டிட்டு போயிருக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து சித்தப்பா உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கலாம். ஆடிய இவ வேற. அவங்களே கோவத்துல இருக்காக நீ அதுக்கு மேல பேசிட்டு இருக்க. பின்ன என்னக்கா? நீ எதுவும் சொல்லாத, சும்மா இரு. வாடி. என்னடி ஆனா உனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுற? அம்மா, நோட்ஸ் கொடுக்க போயிருந்தேம்மா. ஆமா, உனக்கு ஏதாவது வேணும்னாலும் நீ தான் போற, யாருக்காவது ஏதாவது வேணும்னாலும் நீ தான் போற. என்ன ஏன் இன்னைக்கு பயங்கர டென்ஷனா இருக்க? அத்தை இப்பதான் ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஃபைட்டா? யார் கூட ஃபைட்டு? எல்லாம் உன் சின்ன மாமாவோட தான். என் அண்ணன் உன் மாவன் ஏன் பாத்துக்கணும்னு சண்டை போட்டுச்சு. நானும் பதிலுக்கு பதில் சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். அதான் சண்டை போட்டு முடிச்சிட்டல்ல, அப்படியே இன்னும் கோவமா இருக்க. உன் கோவத்தை குறைக்கிற மாதிரி உனக்கு நான் ஒண்ணு கொடுக்கறேன். இந்தாம்மா. என்னடி இது? வழக்கமா மீனா தான் வாங்கிட்டு வருவா, நீ வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா, முதல்ல எடுத்துக்கோமா. நான் வாங்கிட்டெல்லாம் வரல, தெரிஞ்சவங்க கொடுத்தாக. உன் ஃப்ரெண்டு கொடுத்தாளா? அம்மா, நீ சாப்பிடுமா முதல்ல. அண்ணி, நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ணி, உங்களுக்கு இதானே பிடிக்கும். இது சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. அம்மா, ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுமா. ஏய், என்னடி பண்ற? போட்டோவா எடுக்கிற? இல்லம்மா, வீடியோ. வீடியோவா? வீடியோ எதுக்கு? ஐயோ, எல்லாம் காரணமாதான். சொல்லுமா. நல்லா இருக்கு. ரொம்ப தித்திப்பாவும் இல்ல, அதே நேரம் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. எல்லாமே அளவா இருக்குடி. அண்ணி, உங்க கருத்து சொல்லுங்க. நல்லதா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. அண்ணி, நீங்க? ரொம்ப நல்லா இருக்கு அரிசி. யூஸ்வலா ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது பெருசா, ஆனா இது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இது சிறுதானியம் தானே? ஆமா, நீங்க சாப்பிட்டது ராகி. தோ இது கம்பு, இது எள்ளுருண்டை. அந்த உருண்டை என்ன உருண்டை? இது கம்பு உருண்டை. ஆஹா, இந்தாங்க நீ. உனக்கு வேணுமா? கொஞ்சமா கொடுங்க. செம டேஸ்டா இருக்கு அரிசி. முதல்ல கொடுத்ததை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, யார் இதெல்லாம் பண்ணது? உன் ஃப்ரெண்டோட அம்மாவா இல்ல சொந்தக்காரங்க யாராவதா? அது இது பாரு, யாரா இருந்தாலும் இதை எப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. நானும் வீட்ல பண்ணி பாக்குறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தாம்மா. ஷோ. போதுண்டி, மறந்துடாத, கேட்டு சொல்லு. சரிம்மா. அரிசி அதனே எள்ளுருண்டையா? ஆமா நீ. அதுதான் அதான் நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒன்று கொடு. இந்தாங்க நீ. எனக்கும் இன்னொன்று. பெருசா இல்லையா? எல்லாமே ஒரே சைஸ் தான் நீ. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. மாமா, எள்ளூரண்டை சாப்பிடுறீங்களா? அந்த பையன் பேர் என்ன? கார்த்திகேயன். கார்த்திக் கொண்டு வர ஸ்வீட் தானே இது? ஏன் ராஜ்மா, கடையில இருந்து எடுத்துட்டு வந்தியா? ஆமாண்ணே, அவரோட ஸ்வீட் தான். புதுசா என்னமோ ட்ரை பண்ணிருக்கேன்னு டேஸ்ட் பாக்குறதுக்காக எனக்கு கொடுத்தாரு. அண்ணன், அவர் பொருளை நம்ம கடையில வச்சு விக்கலாம்ல. அதான் ஏற்கனவே நம்ம கடையில விக்கிறோம்ல. பேருக்கு கொஞ்சமா தானே விக்கிறோம். அவரு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் நம்ம விக்கலாம்ல. நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்பா தானே முடிவு பண்ணணும். நீ அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுன. நீ சொல்லிட்டல்ல, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அம்மா, அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். யார் அந்த கார்த்திகேயன்? அவரு சின்னதா பிசினஸ் பண்றாரு அண்ணி. இந்த சிறுதானிய ஸ்வீட்டு, இயற்கை முறையில விளைஞ்ச காய்கறி, இதெல்லாம். சரி, அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு தடவை தெரியாம அவர் வண்டி முன்னாடி போய் விழுந்துட்டேன் அண்ணி. அப்பத்துல இருந்துதான் எனக்கு தெரியும். வண்டி முன்னாடி விழுந்ததுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்கறாரா? ஆஹா, இல்ல இல்ல இல்ல. அவருக்கு எப்படியாவது நம்ம கடையில வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. அப்பா சரியா பதில் சொல்லல, அதனால என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டாரு. அந்த கார்த்திகேயனுக்கு என்ன வயசு இருக்கும்? தெரியல அண்ணி, கேட்கல. நீ தான் பாத்திருக்கே, கொஞ்சம் குத்து மதிப்பா சொல்லு பார்க்கலாம். என்னை விட ஒரு 2-3 வயசு பெரியவரா இருப்பாரு. யாரு? கார்த்திகேயனா? ஆஹா, இல்ல அண்ணி, என்னோட ஃப்ரெண்டு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க. தேங்க்ஸுங்க வீடியோக்கு. வெல்கம். அப்படியே உங்க அப்பா கிட்டயும் ஒரு ரெக்கமெண்டேஷனை போட்டு வர்றது அதெல்லாம் கஷ்டங்க. ஏங்க,
நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்களேன், புண்ணியமா போகும். சரிங்க, நான் ட்ரை பண்றேன். ஆ பை. ஓகேங்க. முத்து இப்போ எப்படியா இருக்கு? இப்போ பரவாயில்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஜூஸ் கொண்டு வரப்ப. என்னங்க ஜூஸ் குடிங்க. ஐயா, ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுய்யா. ஆஸ்பத்திரியில் 2 நாள் படுத்து தானேம்மா இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். சரி. அண்ணா, நிலமை இப்போ முன்னாடி மாதிரி இல்லைங்கண்ணா. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது என்னன்னு எல்லாமே எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இனிமே தோட்டத்துக்கெல்லாம் அவங்கள கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நாங்களே உங்களை பார்த்து பண்ணோம். இல்லை பெரியப்பா, நீங்கள் முழுசாக குணமாக வர வரைக்கும் எப்போல்லாம் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமோ நானே உங்களை கூட்டு போகிறேன் பெரியப்பா. இங்கே பாரு, கிழவி நான் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கேன். அந்த கடவுள் என்ன வேணா எடுத்துக்கிட்டு ஒன்று குணப்படுத்திட்டாருன்னா நல்லா இருக்கும். என்னம்மா அப்படியெல்லாம் பேசாதம்மா, சும்மா இரு. ஐயோ அத்தை, எதுக்குங்க அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இது பாருங்க அத்தை, நீங்களும் நல்லா இருப்பீங்க, மாமாவும் நல்லா இருப்பாங்க. என்னை பற்றி கவலைப்படாதம்மா, நான் சீக்கிரம் குணமாயிடுவேன். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வேலையாக இருந்ததால் கல்யாண வேலை எதுவும் பார்க்க முடியல. நாளையிலேருந்து கல்யாண வேலையை பார்க்கலாமாங்கண்ணா? ஆரம்பிக்கலாம் சக்தி. என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கக்கா. இல்ல, குமாருக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்துதான் ஆகணுமா? ஏங்கா, ஏன் அப்படி கேக்குறீங்க? மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல மாறி, நான் அதெல்லாம் யோசிக்கல. அப்புறம் வேற என்னக்கா? எனக்கு என்னமோ அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு மனசு ஒப்ப மாட்டேங்குது. ஏங்க நீ இருந்திருந்தும் இப்போதான் சொல்லுவீங்களா? நான் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன். நீங்க தான் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆமாங்க, நீ அந்த குடும்பத்துக்கு இப்போ என்ன குறை? ஏன்பா, புரிஞ்சுதான் கேட்குறியா? அந்த குடும்பத்தை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் அத்தா, நீ அண்ணி கூட சேர்ந்துட்டியா? டேய் இல்லடா. குமாரு, நீ எதுக்காக இப்ப கோவப்படுற? உனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். அந்த பொண்ணு வேண்டான்னு தானே சொன்னேன். இந்த பொண்ணு வேணானா? எனக்கு பொண்ணு கொடுக்க என்ன வருஷ கட்டியா நின்றுக்கிட்டு இருக்காங்க? யாருமே பொண்ணு கொடுக்க ரெடியா இல்லாம தானே இந்த பொண்ணை போய் பார்த்தோம். இல்ல குமாரு, அது அம்பட்டு கஷ்டப்பட்டு இப்பதான் குமாருக்கு அந்த பொண்ணு அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு அதை எதையும் சொல்லி நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். மாறி, குமாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அவனால இல்லைங்க, நீ குமாருக்கு பொண்ணு பார்த்தாச்சு, நிச்சயமும் முடிஞ்சிடுச்சு. குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரணும். இப்போ யாரும் தயவு செய்து இடைஞ்சல் எதுவும் பண்ணாதீங்க, கல்யாணத்தை நடக்க விடுங்க. இடைஞ்சலாம் இல்லப்பா, அது வேணாம் வடிவு, கல்யாணம் முடிவு பண்ண தேதியில முடிவு பண்ண பொண்ணோட நடக்கட்டும், நாம கூட நிற்போம். அது இல்லைங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். என்ன இன்னைக்கு இம்புட்டு நேரம்? வேலை கொஞ்சம் அதிகம் மீனா. உங்க ஏஇ பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லை, இன்னும் என்கொயரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் வேலை இனிமே அவ்வளவுதான் இல்ல? அதை பற்றிலாம் பேச வேணாமே. நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே அப்படியே பக்குன்னு இருக்கு. என்ன மீனா இது, புது புடவை ஏதாவது வாங்கினியா என்ன? இம்புட்டு கிடக்கு. இல்லங்க, இதெல்லாம் நான் குவார்டர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு? இது என்ன கேள்வி? இங்க 2-3 புடவை தான் இருக்கு. ஆபீஸ்க்கு போறதுக்கு வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்குன்னு அதையே மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்க முடியுமா என்ன? அதான் அங்க இருந்து கொஞ்சம் புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நாளைக்கே நாம போய் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு நாம ஒன்றும் இங்கேயே இருக்க போறது இல்லையே. 2-3 நாள் எப்படி இருந்தாலும் நம்ம குவார்டர்ஸுக்கு போய் தானே தருவோம். அப்புறம் என்ன, அங்க போயிடுவோம்ல. அப்புறம் ஏன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க? கண்டிப்பா நம்ம குவார்டர்ஸ்க்கு திரும்ப போய் தான் ஆகணுமா? ஆமா, அதுதானே நம்ம இடம். இங்கே வரு, அங்க அம்புட்டு பொருள் வாங்கி போட்டிருக்கு மீனா. அது எல்லாத்தையும் அங்கேயே விட்டு இங்கே இருக்க சொல்றியா என்ன? இல்லங்க, மாமா நம்மள போக விடுவாரா? ஏன் விட மாட்டாரு, அதெல்லாம் விடுவார். வர சனிக்கிழமை நம்ம குவார்டர்ஸுக்கே போயிடுவோம். வரலாமா? வா அரசிமா. அண்ணி, அப்பா கூப்பிட்டாக. என்னையவா இல்லை மீனாவையா? 2 பேரையும் தான். எதுக்கு தெரியலண்ணே, வா. ஏடா சரவணா, அப்பா, இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்தவங்க என்ன கேட்டாங்க? அவங்க கேட்ட பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. ஏழை, அது இல்லைடா, உன் தம்பிக்காரனை பற்றி என்ன கேட்டாங்கன்ற. என்னை பத்தி கேட்டாங்களா? ஏழை, உன்னை பற்றி இல்லைடா, இந்த அடிக்கிறாருல கவர்மெண்ட் ஆஃபீஸர், இவரை பற்றி தான்.
என்னங்க செந்தில பத்தி என்ன கேட்டாங்க? பாண்டியனே, நீங்கள் மட்டும் நீதி நேர்மை நாய் முடி பேசுவீங்க. ஆனால் அவன் மகன் லஞ்சம் வாங்கியிருக்கான் நம்மளோட கேட்குறாங்க. அப்படியே நாக்க பிடிக்க சாகலாம்னு இருந்துச்சு. அவங்க கேட்குறத பார்க்குறப்ப அம்முட்டு அவமானமாக அசிங்கமாக போச்சு. ஏங்க அது உங்களுக்கு தான் தெரியும்ல, செந்தில் வீட்டில் சோதனை பண்ணும்போது எதுவும் கிடைக்கலல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? சோதனை போகிறப்ப எதுவும் கிடைக்கிறதா? அதுக்காக இந்த ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கினது இல்லைன்னு ஆகி போகுமா? இவனை பற்றி என்கிட்ட கேட்குற ஆள்கிட்ட பூரா என் மையம் லஞ்சம் வாங்கலாம் நான் சொல்லிக்கே இருக்கணுமா? இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேனேங்கப்பா. ஏண்டா செந்தில், நான் நல்லா இருப்பேன் அப்படி இருப்பேன் ஓகோண்டு பாலுப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு தானே வீட்டை விட்டு போனேன். அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் லஞ்சம் வாங்கித்தான் ஓகோண்டு நல்லா இருப்பேன்ட்டு. ஏங்க விடுங்க. அப்பா, தம்பி ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான்ப்பா. ஏண்டா சரவண, ஒரு தடவை புத்தி கெட்டு போச்சுன்னா மறுபடியும் கெட்டு போகக்கூடாது இருக்கா? இனிமே கண்டிப்பா எந்த தப்பும் செய்ய மாட்டேங்கப்பா. என்னமோ நீ தான் சொல்ற, எனக்கு ஒன்றும் பெருசு அதில் நம்பிக்கை இல்லைடா. என்னங்க நீங்க? இல்லைங்கப்பா, இனிமே நான் இங்கே வேற, நீ நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் ஒழுக்கமாக தாண்டா இருந்த. வீட்டில் இருக்க ஆளுகளுக்கு பயந்துக்கிட்டு ஒழுக்கமாக இருந்தியா இல்லை எனக்கு பயந்துக்கிறேன் தெரியல. ஆக மொத்தம் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நீ சத்தியமாக ஒழுக்கமாத்தியா இருந்த. என்ன நேரம் தனியாக போனையோ பைத்தியக்காரத்தனமாக ஏதோ யோசிச்சு தாங்கொட்டி தனமாக என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் நீ மீனாவும் அங்கே தனியாவில் இருக்க வேணாம். இருந்த மாதிரியே நம்ம வீட்டிலே 2 பேரும் இருங்க. இல்லை என்னடா முடிக்கிற? உங்க 2 பேர்த்தையும் கோட்டத்தில் அங்கே தனியாக விட்டு எந்த நேரம் நீ இனத்தை யோசிப்பாங்க என்ன நடக்கும்னு நினைச்சலாம் பயந்துக்கு இருக்க முடியாது. நீ மட்டும் மப்பு கொளுத்து போய் ஏதாவது கஷ்டப்பட்டேன்டா எங்கிட்ட போட்டு விட்டுருப்பேன்டா. நீ செய்கிற விஷயத்தினால எங்களுக்கு அவமானம் ஆச்சுங்க. இந்த மீனாவுக்கு தான் அம்முட்டு கஷ்டம் போய் சேருது. இல்லை உன்னால அந்த பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு இல்லைங்கப்பா. ஏய், நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. நான் என் முடிவை சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் 2 பேரும் நம்ம வீட்லேயே இருக்கணும். இதை சொல்கிறதுக்காக எல்லாத்தையும் வர சொன்னேன்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் மாமா. நல்லதுப்பா. டேய் செந்தில